இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு இருக்கிறது என் அம்மா பாட்டி 2 பேரும் மட்டும்தான். அதுலயும் என் பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கதான் எனக்கு எல்லாமே. நான் பிறந்ததுல இருந்து அவங்க உலகமே நானாதான் இருந்தேன். எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது, எனக்கு வாழ்க்கைய சொல்லி கொடுத்தது, அன்பை சொல்லி கொடுத்தது எல்லாமே என் பாட்டி தான். நான் என் பாட்டி மாதிரி இருக்கிறதாதான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்து பாத்துக்க முடியாத பாவியா இருக்கேன் நான். அண்ணி, உங்க பாட்டிக்கு தான் இப்ப சரியாயிடுச்சுல அண்ணி. அவங்க தான் இப்ப குணமாயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு சின்ன அதிர்ச்சி, அது இப்ப சரியாயிடுச்சுல்ல. அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். மேரி, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆல்பர்ட்டுக்கும் பீட்டருக்கும் பயந்துகிட்டு நீங்க இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா என்ன? பேசாம உங்க வீட்லயே இருந்து உங்க பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் அந்த பீட்டர் ஆல்பர்ட்டை பத்தி சொல்லி புரிய வைக்க முடியாதா? மேரி, எனக்கு என்னமோ நீங்க திரும்ப உங்க வீட்டுக்கு போய் இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. ஏங்க, அக்கா தான் அந்த பீட்டராலையும் ஆல்பர்ட்டாலையும் அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அண்ணே, வெளியில இருந்து பாக்குற நமக்கு சில விஷயம் ஈஸியா தான் தெரியும். பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தான் அதோட உண்மையான கஷ்டம் தெரியும். ஆல்பர்ட்டையும் பீட்டரையும் சில சமயம் நம்ம ஈஸியா ஏமாத்திருக்கோம். அதனால நீங்க அவங்கள சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் ரொம்ப டேஞ்சரஸ். அடியாள் பலம், கூலிப்பட பலம்னு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க ஃபேமிலி அவங்க 2 பேரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எங்க கம்பெனிஸ், எங்க ப்ராப்பர்ட்டிஸ், எங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாமே கூட அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னோட ஒரே ஒரு கையெழுத்து. அத வாங்குறதுக்கு என்ன கல்யாணம் பண்றது ஒரு அமைதியான வழிங்கிறதுனால இப்ப அந்த வழியில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்காதுன்னு அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன கொலை பண்றதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இதுல என்னோட துரதிர்ஷ்டம் என்னன்னா என் அம்மாவும் பாட்டியும் அவங்க 2 பேரையும் ரொம்ப நம்புறாங்க. என்னால அவங்க 2 பேருக்கும் இத புரிய வைக்கவே முடியல. நான் சின்ன வயசுல இருந்தே கன்னியாஸ்திரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி என் வீட்டுல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது இதே மாதிரிதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ கல்யாணம் பிடிக்காம தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு என் அம்மாவும் பாட்டியும் நம்புறாங்க. அதனால முதல்ல நான் ஒரு பத்திரமான இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் என் அம்மாக்கும் பாட்டிக்கும் அந்த பீட்டரையும் ஆல்பர்ட்டையும் பத்தி சொல்லி புரிய வைக்க முடியும். மேரி, முதல்ல நீங்க கோகிலா மாதிரி இருக்கிறது ஆச்சரியம்னா, கோகிலா இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க கண்ணில் பட்டது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம். இதெல்லாம் தற்செயலா நடக்குதா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கா, இப்படியெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியல. ஆனா எது எப்படியோ எங்கள ஒருத்தரா, எங்க குடும்பத்துல ஒருத்தரா எங்க கூட சேர்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா. நான் சத்தியமா சொல்றேன் மேரி, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சரி, நாங்க எல்லாருமே உங்க கூட இருப்போம். உங்களுக்கு என்ன செய்யணும்னாலும் சரி, எங்க குடும்பமே மொத்தமா நின்னு செஞ்சு கொடுப்போம். இந்த நேரத்துல உங்களுக்கு இதை நான் வாக்குறுதியா சொல்றேன். இது கோகிலா மேல சத்தியம். மிஸ்டர் பூவரசு, நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ சோ மச்.
அகல்யா அகல்யா அழு ஏய். என்னம்மா என்னம்மா அகல்யா உங்க அம்மா வெளியில படுத்திருக்கு. நீ தூங்கு. எனக்கு அம்மா வேணும். என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்தீங்க? எனக்கு அம்மா வேணும். ஏய் அகல்யா ஏய், அகல்யா இங்க பாருடி, நான் தாண்டி உன் அம்மா. நீ அம்மா இல்ல. என்ன பண்றது? என்னங்க இவ இப்படி பண்றா? இவ இப்படி பண்ணா நான் எப்படிங்க இவளை வளர்த்து ஆளாக்குவேன்? அம்மா அம்மா சரியாயிரும் உமா, கொஞ்ச நாள்ல அதுவா சரியாயிரும். நான் போய் தூக்கிட்டு வரேன். ஓ, ஏய் அகல்யா அகல்யா. இங்க பாரு. ஏய் ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? எனக்கு அம்மா ஓ, ஒரு வருவாங்க. உமா, மேரி எங்க? இருங்க பாக்குறேன் பாக்குறேன். ஏய் அழாத. எனக்கு அம்மா வேணும். ஓ, அழாத, வருவாங்க. அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. பொறுப்பா வருவாங்கன்னு சொல்றல. ஏய் அகல்யா இங்க பாரு, வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய் யாரு? இருங்க நான் பாக்குறேன். சரி 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 அழாதப்பா. அகல்யா மேரி இல்லையா? அப்படி யாரும் இங்க இல்ல. ஒரு நிமிஷம், நான் மேரியோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா. ஓ, நீங்க தானே அது? மேரி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. சரி சரி அழாதப்பா. இங்க பாரு. என்னங்க, மேரியோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா. வணக்கங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. ஏன்பா அழாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இங்க பாரு அழாத. என்னாச்சு? குழந்தை நல்ல பொண்ணு இல்ல? அது இல்ல சும்மா எப்பவும் போல அடம் பிடிச்சிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல பொண்ணு இல்ல, உங்களுக்கு அழக்கூடாது. ரொம்ப நல்ல மனசுங்க. மேரியோட நெருங்கி பழகின நாங்களே அவளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாம இருந்தோம். ஆனா நீங்க மேரிய வீட்டோட வச்சு பத்திரமா பாத்துக்கிறீங்க. இல்லங்க, மேரி தான் எங்களுக்கு உதவியா இருந்தாங்க. உண்மையிலேயே நாங்க தான் மேரிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். காஃபி சாப்பிடுறீங்க? இல்ல கொண்டு இல்ல வரேன். வேண்டாம், அழக்கூடாதுமா. எனக்கு நேரம் இல்ல, அவசரமா போக வேண்டியது இருக்கு. ஆமா மேரி எங்க? இங்க பாரு அகல்யா, உள்ள செல்ல இல்ல. குளிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆ, மேரிக்கு குவைத்துல வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரத்துல ஃப்ளைட் டிக்கெட்ஸும் வந்துரும். விசா வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு குழந்தை அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து சமாதானம் பண்ண வேண்டியது தானே? சித்தி. சஞ்சய், மா 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டு கிளம்பிடணும். சித்தி, என்னை கை விட்டுட்டு போயிட்டியே சித்தி. எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இது ஜெயில் இல்ல சித்தி, நரகம். பூமியில ஒருத்தர் நரகத்தை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தா போதும். அவ்வளவு கொடுமையா இருக்கு சித்தி. சஞ்சய், நான் வேணும்னே உன்னை விட்டுட்டு போவேனா? ஆஸ்திரேலியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி மேல ஒரு லிட்டிகேஷன் கேஸ், அதை முடிக்காம கண்ட்ரியை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஜட்ஜ் ஆர்டர் போட்டுட்டாரு. அதனால தான்டா, வேற வழியே இல்லாம ஐ காட் ஹெல்ட் அப் தேர். சித்தி, சின்ன வயசுல இருந்து பீஸா பர்கர்னு சாப்பிட்டு வளர்ந்தவன். இங்க சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பப்பி கூட இதை விட நம்ம நல்ல சாப்பாடு தான் கொடுக்குறோம். ஏசி இல்லாம என்னால இருக்க முடியுமா? இங்க ஒரே கொசு கடி. இந்த கொடுமையை என்னால தாங்க முடியல. அது மட்டும் இல்ல சித்தி, இங்க ஆளாளுக்கு என்ன அடிக்கிறானுங்க. தயவு செய்து என்ன வெளில கூட்டிட்டு போயிரு சித்தி. போதும் சஞ்சய், ஸ்டாப் இட். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை சொல்லாத. எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. பாரு, உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். நீ ரொம்ப நாள் உள்ள இருக்க மாட்ட. யூ டோன்ட் வரி, நீ கண்டிப்பா வெளியே வந்துருவ. இல்ல சித்தி, நான் வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு லாயர் சொன்னாரே.
சஞ்சய், நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். I've given him lot of ideas. அதுபடி உன்னை அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு. நீ நான் சொல்ற மாதிரி செய். Surely you can come out. என்ன சித்தி செய்யணும்? கிட்ட வா சொல்றேன். ஓகே. இது என்னது? ஒண்ணுமே புரியல. ட்ரெஸ் நல்லா இருக்கா? இங்க வேண்டாம், இங்க வேண்டாம். இது கூண்டு கூண்டு வேண்டாம். ஆமா, நீ யாரு? ஆமா, நான் ஏன் இங்க இருக்க? சித்தி, இப்படிதானே? கலக்கிறேன் சித்தி, பாத்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. டைம் ஆச்சு கிளம்புங்கம்மா. சரி, இந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சஞ்சய். எவ்ரிதிங் will be all right very soon. ஹா? நான் போயிட்டு வரேன் சித்தி. குலசாமி கோயிலுக்கு போறப்ப தான் அந்த மேரியவே நம்ம சந்திச்சோம். நம்ம அகல்யா உடம்புக்கு முடியாம இருந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ மேரி ஆஸ்பத்திரிக்கே வந்து நின்னாங்க பாரு. அந்த ஒரு நிமிஷம் நம்ம குலசாமி தான் அகல்யாவை தேடி வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். நம்ம அகல்யாவை கட்டி பிடிச்சு அணைச்சு பொழைக்க வச்சாங்க பாரு. கோகிலா மட்டும் இல்லப்பா, இந்த மேரியும் என் குழந்தைக்கு உயிர் கொடுத்தவங்க தான். இவ்வளவு சீக்கிரம் அவங்க அகல்யாவை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னு நினைக்கிறப்போ மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. மேரி அப்பப்போ ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறாங்கன்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஒளிஞ்சிருங்கன்னு நாம அனுப்பி வச்சா கோகிலாணி மாதிரி வந்து நின்னாங்க பாருங்க. பா, எனக்கு இப்பவும் உடம்பெல்லாம் நினைச்சாலே சிலுத்து போயிடும். அதுக்கப்புறம் எப்பவும் அவங்கள மேரியா நினைச்சதில்ல, நம்ம கோகிலாணியா தான் மனசார நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நீங்கெல்லாம் கோகிலாணி மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா விமல் அப்படி நினைக்கலன்னு மல்லிகா என்கிட்ட சொன்னா. மேரி அவங்க அக்கா தான்னு அவரை நம்புறாரு. அவங்க அக்கா சாகல, அவங்க எங்கேயோ இருந்து திரும்பி வந்திருக்காங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்ல, வீட்ல வச்சிருந்த கோகிலானியோட படத்துல இருந்த மாலையை கூட கழட்டி எறிஞ்சிட்டாராம். எங்க அக்கா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு பூ போடுறேன்னு மல்லிகாவை திட்டி இருக்காரு. கோகிலானி இறந்ததுல இருந்து எப்பவும் கவலையாவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே தான் இருந்திருக்காரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா மேரி நம்ம கூடவே இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் முகத்துல பழைய தெளிவு திரும்ப வந்திருக்கு. இப்ப மேரி போக போறாங்கன்னு தகவல் தெரிஞ்சா அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியலையேன்னு மல்லிகா ரொம்ப கவலைப்படுறா. அவங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, ஆனா அதுக்கான எந்த பந்தாவும் இல்லாம இருப்பாங்க. நம்மளை விட்டு விலகி நிக்காம ஈஸியா நம்ம குடும்பத்தோடய ஐக்கியமாயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம கூட சேர்ந்து இருக்கும்போது ஒரு மூணாவது ஆள் நம்ம கூட இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலே வராது. ஏதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்ற எண்ணம் தான் நமக்கு வரும். எல்லாராலையும் அப்படி ஒரு ஃபீலை உண்டாக்கிட முடியாது. அவங்க இப்படியே நம்ம கூடவே இருந்தணும்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது. நம்ம எல்லாருமே பெரியவங்க. மேரி போயிட்டாங்கன்னா ஒரு 2 நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறம் சரியாயிடும். பாவம் அகல்யா பாப்பா, இவ குழந்தை.
இவ எப்படி மேரியோட பிரிவை தாங்கிக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. கோகில் அக்கா இறந்து போகும்போது இவ சின்ன குழந்தை, இவளுக்கு விவரம் கிடையாது. அப்ப நான் தான் அம்மான்னு சொன்னப்போ இவ ஏத்துக்கிட்டா. இப்ப இவளுக்கு நல்ல விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. மேரி தான் அம்மான்னு இவ முழுசா நம்புறா. அவங்க வந்ததுல இருந்து இவ என் கூட ஒட்டுறதே இல்ல. சாப்பிடுறது, குளிக்கிறது, படிக்கிறது, தூங்குறது எல்லாமே அவங்க கூடதான். இவளோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் இவ உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதை நினைச்சு மட்டும்தான் நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். மிஸ்டர் சரவணன், என்ன லாயர் நீங்க? எங்க அக்கா பையனுக்கு ஜெயில செகண்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இத்தனை நாள் நீங்க உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மேடம், இதுதான் நீங்க எங்க ஃபேமிலி லாயரா இருக்கிற அழகா? சார், எங்க ஃபேமிலி என்ன ஃபேமிலின்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? எங்க ஃபேமிலில முதல்ல ஒருத்தர் ஜெயில இருக்கதே தப்பு. அதுல அவன் செகண்ட் கிளாஸ்ல வேற இருக்கணுமா? மேடம், நான் எவ்வளவோ பேசி கெஞ்சி பார்த்துட்டேன் மேடம். அந்த ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரவே மாட்டேங்கிறாரு மேடம். சார், எங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த ஜட்ஜுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்க சஞ்சய் இஸ் a graduate. அது மட்டும் இல்ல, he is one of the highest income tax payer. எத்தனை கோடி ரூபாய் நாங்க டாக்ஸ் பே பண்றோம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. மேடம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த கேஸ்ல மீடியா அட்டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு மேடம். ஓ காட், மீடியா மீடியா மீடியா. என்ன சார், மீடியா பேரை சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? இதையே எத்தனை நாள் சார் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க? இது பாருங்க, உங்களுக்கு கடைசியா சொல்றேன், எங்க சஞ்சய்க்கு உடனடியா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேல் வாங்கியே தரணும். இல்லனா as a warning to you, நான் லாயர் மாதிரி போயிட்டே இருப்பேன். மேடம், அவசரப்படாதீங்க. நான் கண்டிப்பா பண்றேன் மேடம். உடனே நான் அரேஞ்ச் பண்றேன் மேடம். எல்லாத்துக்கும் bloody reasons. மேரி, பேக் பண்ற வேலையில முடிச்சிட்டியா? எங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏய், நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? தெரியும். ஆனா அகல்யா பாப்பாவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்ன அவளோட அம்மாவாவே நினைச்சிட்டு இருக்கா. ஓ, அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. அதனால தான் பேக்கிங் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். லாஸ்ட் மினிட்ல அவளை எங்கேயாவது அனுப்பிட்டு எல்லா திங்ஸையும் உடனே பேக் பண்ணிட்டு வேக வேகமா கிளம்பிடணும்னு டிசைட் பண்ணிருக்கேன். பாவம், ரொம்ப மிஸ் பண்ணுவால. ஐ நோ, பட் வாட் டு டு? சரி, பாப்போம். ஏய், கிளாஸ் இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? பாட்டி தலையில அடிபட்டு சுயநினைவு இல்லாம இருக்காங்கன்னு ஃபாத்திமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பாட்டி மனசு முழுக்க